தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து தொழாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் யாருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார் என்று தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்கிறார். கொஞ்சம் ஞாபகம் வந்தவுடன் ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வைக்கப்பட்டது. எழுந்து ஒது செய்ய முற்படும் பொழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது, நம்மால் இனி நடக்க முடியாது, நம்மால் இனி நிற்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்கிறார். கொஞ்ச நேரம் பொறுத்து மீண்டும் கண் விழித்து பார்த்தவுடன் முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒது செய்ய தண்ணீர் வையுங்கள். மீண்டும் இரண்டாவது முறை எழுகிறார். இரண்டாவது முறையும் மயக்கமுற்று கீழே விழுகிறார். 3 முறை. இப்படி மூன்றாவது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்கமாக முடிவு செய்து விட்டார், இனி மக்களுக்கு நாம் சென்று தலைமை ஏற்று எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அவர்களை அழைத்து, உம்முடைய தந்தை அபூபக்கர் அவர்களை மக்களுக்கு இமாமத்தாக தொழ வைக்க சொல்லுங்கள் என்று முதல் உத்தரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிக்கிறார்கள். நீண்ட ஒரு சர்ச்சைக்கு பிறகு அபூபக்கர் அவர்களுக்கு இந்த செய்தி எட்ட அபூபக்கர் அவர்கள் தொழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய அந்த திரைச்சீலையை அகற்றி பார்க்கிறார்கள். ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. அவரோ எழுந்து நிற்க முடியாத நிலைமை, எழுந்து நின்றால் கூட மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிற நிலைமை. மக்கள் ஜமாத்தோடு தொழுவதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்களையும் அழைத்து, என்னை பள்ளிக்கு தூக்கி செல்லுங்கள் என்றார்கள். கவனிக்க வேண்டும் நீங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த 2 தோழர்களும் தூக்கி சென்ற சம்பவத்தை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுடைய பெருவிரல் இருக்கிறது, அந்த பெருவிரல் தரையில் உரைசிக்கொண்டே சென்றதை கால் கூட வைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் நடப்பதை கண்டு தொழுகையில் பங்கெடுக்க வேண்டும், அந்த ஜமாத்தை விடக்கூடாது என்பது எவ்வளவு கண்ணும் கருத்துமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடம். அடுத்தது பாருங்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மேனியிலே போய் கை வைத்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுக்கு என்ன இவ்வளவு காய்ச்சல் அடிக்கிறது? கடுமையான நோய் ஏற்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம், உங்களில் 2 பேர் அனுபவிக்கக்கூடிய வேதனையை நான் அடைகிறேன் என்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அப்படியானால் 2 பேருக்கு உண்டான கூலி உங்களுக்கு கிடைக்குமா? ஆமாம். இப்னு மஸ்ஊதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது இதை சொல்லுகிறார்? நோய்வாய்ப்பட்டு அந்த நோயின் மூலம் மரணிக்கக்கூடிய நிலைமை யாருக்குமே தெரியாது, இது ஒரு சாதாரண ஒரு நோய் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இப்னு மஸ்ஊதே, ஒரு இறை விசுவாசிக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு நோயை கொடுத்தால் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான் தெரியுமா? மரத்திலிருந்து, காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போல அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்கிற ஒரு நபிமொழி, ஒரு உபதேசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். இது இந்த நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமை நாளுக்கு நாள் அதிகமாகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பார்த்து அந்த வேதனையை மறக்கடிப்பதற்காக வேண்டி குடும்ப விவகாரங்களை பேசுகிறார்கள். ஃபாத்திமா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை தாங்காமல் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா அவர்களை பார்த்து சகிக்க முடியாமல், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த வேதனை எனக்கு வரக்கூடாதா? இது என்ன வேதனை என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகளே, இதற்கு பிறகு இனி உன்னுடைய தந்தைக்கு வேதனை இல்லை என்றார்கள். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து போனார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசி தூதர், இனி அவருக்கு பிறகு நபி கிடையாது.
அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டு சக்கராத்துடைய வேதனைகளை எல்லாம் அனுபவித்து இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரிந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இமாம்கள் சொல்கிறார்கள், ஃபத்துஹுல் பாரி, புகாரிக்கு விளக்க உரையாக இருக்கிற ஃபத்துஹுல் பாரி என்கிற கிதாபில் சொல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 நாட்கள் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார்களாம். 13 நாளும் அல்லாஹ்வுடைய ரசூல் நோய்வாய்ப்பட்டு கிடந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் தூக்கி வருவது, பள்ளிக்கு கொண்டு வந்து விடுவது, கைத்தாங்கலாக நடந்தல்ல, தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்தார்கள் என்ற ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். அன்பர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார், அப்பாஸ் சிறிய தந்தை அவர் வந்து ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பெரிய தந்தையினுடைய மகனை, அண்ணன் மகனை அப்பாஸ் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு திரும்ப போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரகசியமாக சொல்கிறார், நான் எனது குடும்பத்தில் நிறைய பேர்களுடைய மரண நேரத்தை நான் அறிந்தவன். நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துவிட்டு வருகிறேன். அதிகபட்சம் ஒரு 3 நாள் 4 நாள் தான் அவர் உலகத்தில் இருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அப்பாஸ் அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் ஜுமாவுடைய மிம்பரில் நின்று கொண்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்து விட்டார்கள். அபூபக்கரை தவிர யாரும் இனி எனது வீட்டுக்கு வரக்கூடாது, நலன் விசாரிக்கவோ பேசவோ எதற்கும் அபூபக்கர் அவர்களை தவிர யாரும் எனது வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள். அது ஒரு சம்பவம் கூட. மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிற உமர் அவர்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள், இப்னு மசூத் அவர்கள் போன்ற பிரசித்தி பெற்ற தோழர்கள் எல்லாம் இருக்கிற சபை. அந்த சபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே நமக்கெல்லாம் ஒரு மௌத்து வருது என்று சொன்னா எந்த முன்னறிவிப்பும் இல்லை, உடனே மலக்குமார்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நம்மளை மரணிக்க செய்து விடுவார்கள். நபிமார்களை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. அவர்களுக்கு அது உணர்த்தப்படும் முன்கூட்டியே, உங்களுக்கு மிக விரைவில் மரணம் வரப்போகிறது என்று உணர்த்தப்படும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு விட்டது. எப்படி? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தை உடல்நலம் சரியில்லாமல் கஷ்டப்படுகிறார் என தெரிந்து வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவத்தை பாருங்கள். எல்லோரும் இருக்கிற நேரத்தில் ஃபாத்திமாவை மட்டும் அழைத்து ரகசியம் பேசுகிற ஒரு சம்பவம். பேசியவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். என்ன ரகசியம்? மகளே, இந்த வருடம் ரமலானுடைய மாதத்தில் பள்ளியில் நான் இருக்கும் பொழுது, ஏத்திகாஃபில் இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. பொதுவாக ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் வந்து அதுவரை இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் அவர் ஓதுவார். நான் செவிதாழ்த்தி கேட்டு திரும்ப நானும் ஓதுவது வழக்கம். ஒவ்வொரு வருடமும் இது நடக்கும். ஆனால் இந்த வருட ரமலானுடைய மாதம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான நடைமுறை. ஃபாத்திமாவே, என்ன நடைமுறை என்றால், ஒரு முறை ஓதி முடித்த பிறகு 2வது முறையும் ஜிப்ரீல் ஓதி 2 முறை திருக்குர்ஆனை சரிபார்த்தார். ஆகவே என்னுடைய ஆயுள் காலம் முடிவடைந்து விட போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னவுடன் ஃபாத்திமா அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். அப்ப அல்லாஹு தஆலா தூதர்களுக்கு வஹி மூலம் உலகத்தை விட்டு பிரிய போகிறீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அறிவித்து விடுவான். அல்லாஹு தஆலா கேட்பான், உலகத்தில் உங்களை தூதர்களாக அனுப்பினேன், உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் வளங்களும் வேண்டுமா, அல்லது மறுமையில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிற சொர்க்கத்தின் உயர் அந்தஸ்து வேண்டுமா என்கிற சாய்ஸை, ஒரு அனுமதியை தூதர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான். தூதர்கள் தேர்வு செய்வார்கள் மறுமையை. அதே அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துகிறார்கள். தோழர்களே, அல்லாஹ் ஒரு அடியான் இடத்தில், அடியான் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை சொல்கிறார்கள், ஒரு அடியான் இடத்தில் அல்லாஹு தஆலா உலகத்து செல்வங்கள் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்றான். அந்த அடியார் மறுமையை தேர்வு செய்து கொண்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்த உடனே அபூபக்கர் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சொத்து, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய மனைவி, மக்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறேன், என்னை விட்டு சென்று விடாதீர்கள் என்றார்கள். அப்ப சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை.
அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹு தஆலா இம்மை வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையை தேர்வு செய்தார். அதற்கேன் இந்த மூத்தவர் அழுகிறார், ஏன் இப்படிப்பட்ட வாசகங்களை எல்லாம் சொல்லுகிறார் என்று சஹாபாக்கள் அதிர்ந்து போனார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இந்த தோழர் அபூபக்கர் யார் தெரியுமா? எல்லோரும் என்னை பொய்ப்பித்த நேரத்தில் நீங்கள் தான் இறை தூதர் என்று முதலில் உண்மைப்படுத்திய தோழர். தங்களுடைய குடும்பம், தங்களுடைய சொத்து எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த தோழர் இவர். ஆகவே இவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அனுமதி வந்து அவர் எப்பொழுது மரணிக்க போகிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரணிக்க போகிறார் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. இப்படிப்பட்ட நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேரம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அன்றைய கால மக்கள் அவர் மரணித்து போனால் யாரிடத்திலே அந்த மக்கள் மார்க்க உபதேசம் கேட்பார்கள்? திருக்குர்ஆன் மட்டும்தான் உண்டு. தினசரி தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு குடும்ப பிரச்சனைகளை சொல்லி ஆறுதல் அடைந்து கொண்டிருந்த அந்த மக்கள், இன்னும் அன்சாரி தோழர்கள் அளவுக்கு அதிகமாக நேசம் வைத்திருந்த ஒரு இறை தூதர் வீட்டுக்குள்ளே கிடக்கிறார். எந்த பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. யாரும் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். வீட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. எப்பொழுது பார்த்தாலும் அன்சாரி தோழர்கள் பள்ளியிலே அழுது கொண்டே இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து கொண்டு என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நேரம், தனக்கு முன்னால் ஒரு இறை தூதர் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துவிட்டு போனதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அந்த சமுதாய மக்கள் மதீனாவிலே வாழ்வதை பார்த்து, அவர்களோடு மார்க்க பிரச்சாரங்களை செய்து இந்த உலகத்தை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய போகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த வசியத் என்பதுதான் ரொம்ப முக்கியமான, நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எவ்வளவு பெரிய நேரம்! அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியும், அந்த மக்களுக்கும் தெரியும், இனி இவருக்கு பிறகு நபி கிடையாது, இனி இவருக்கு பிறகு வேதம் கிடையாது, இனி இவருக்கு பிறகு அல்லாஹு தஆலா உலகத்தை தான் அழிப்பானே தவிர இனி ஒரு தூதரை கொண்டு வந்து மார்க்கத்தை இனி சொல்ல போவதில்லை என்பது மக்களுக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தெரியும். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய மகன் என்று வணங்கினார்கள், அவர்தான் கடவுள் என்று சொல்லியும் வணங்கினார்கள், அவருக்கு உருவச் சிலைகளை எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள். நல்லவர்கள் இறந்து போனால் அந்த இறந்து போன இடத்தை கட்டி உயர்த்தி அங்கே போய் கடவுளுக்கு செய்ய வேண்டிய, இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் மக்கள் செலுத்தி இணை துணைகளை ஏற்படுத்துவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து உயிரோடு இருக்கிற காலத்தில் கடுமையான பிரச்சாரம் செய்தார்கள். அந்த எல்லாம் ரத்தின சுருக்கமாக சுருக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, தன்னுடைய தோழர்களுடைய செவிகளிலே விழுகிற அளவுக்கு தன்னுடைய சமுதாயம், வரக்கூடிய சமுதாயம் அந்த தூதருடைய நசியத்தை, வசியத்தை, கடைசி வசியத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத்தை பாருங்கள் நண்பர்களே. புகாரியில் 4443, 4446 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரம் போர்வையை முகத்திலே போத்திக் கொண்டு மூச்சு திணறுகிற போது போர்வையை எடுப்பது, இப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் செய்த வார்த்தை என்ன தெரியுமா? லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித். நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹு தஆலா சாபத்தை கொண்டு சபிப்பானாக. என்ன காரணம்? அவர்களிடத்திலே ஒரு நல்லவர் வாழ்ந்து மரணித்தால் மரணப்பட்ட அந்த இடத்தில் கட்டிடங்களை உயர்த்தி இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடை நல்லடியார்களுக்கு செலுத்துகிறார்கள். அந்த யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ, அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா. அல்லாஹுவே, என்னுடைய கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் ஏகமாக நீ ஆக்காவே. அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத். அல்லாஹுவே, என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே. அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா
இந்த இரண்டு பேரும் ஒரு சம்பவத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள். என்ன சம்பவம்? புகாரியில் 434, 1341. யா ரசூலல்லாஹ்,